குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஃப்ரைடே மார்னிங் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே மட்டும் லைட் போட்டிருக்கேன். ரூமில் வந்து தூங்கிட்டுருக்காங்க பாப்பா. முதல்ல என்னோடய வெயிட் பார்க்கலாம். அப்படியே இருங்க, நான் பேக் கேமரா வைக்கிறேன். 67.4 என்னோடய வெயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வெளியே போயிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ செம்மையாக உங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியல, செம்மையாக பனி பெய்யுது. வியூ எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபோன் ஆஃப் பண்ணிடுறேன். கோலம் போட்டுட்டேன். பக்கத்து வீட்டில் மோட்ரு ரொம்ப போயிட்டுருக்கு. நம்ம பனி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கை காலில் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்றா விட்டோம்னு வச்சுக்கலாம், கை காலில் விரைச்சிக்கும். நம்ம கிச்சன் போகலாம், லைட்டெல்லாம் போடுவோம். மார்னிங்கில் இப்படி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து ப்ரஷ் பண்ணணும். வந்து நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன செய்யலாம் குக்கிங். இங்கே வந்து ஒரு 7 பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் மூடி ஓப்பன் ஆகுது, அது அப்படியே மறையுது ஓப்பன் ஆகுது, மறையுது ஓப்பன் ஆகுது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு நாளைக்கு தான் வருதுன்னு நினச்சேன். ஆனால் டெய்லியுமே நான் வாட்ச் பண்ணுறேன். அப்படியே அந்த மேகத்தோடு அப்படியே மறையுதா, அப்படியே ஓப்பன் ஆகுது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி பக்கம் வந்து இந்த மாதிரி மார்னிங்கில் அந்த வியூ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இஞ்சி தட்டி இஞ்சி வாட்டர், ஜிஞ்சர் வாட்டர் வந்து ரெடி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னுடைய வாட்டர் பாட்டில் நைட்டே ஃபில் பண்ணிட்டேன். ஆமாம், தெரியுதுங்களா? இது குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பிளாக் காஃபி போட்டிருக்கேன் மார்னிங். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க, ஜூம் பண்ணுறேன். நல்லா தெரியுதா இல்லைன்னு தெரியல. நல்லா பாருங்கள், அந்த மேகத்தோடு அப்படியே மறைஞ்சி ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. இன்றைக்கி சன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகாக இருக்குது. 2 மேகத்துக்கு நடுவில் வருது, அப்படியே மறையுது. இந்த வியூ வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படியே ஓப்பன் ஆகுதுங்களா, இன்னும் 2 நிமிஷத்தில் அப்படியே மறையும். சூப்பராக இருக்குது. அப்படியே எப்படி தெரியுமா, கோல்டு கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் காஃபி வந்து நல்லா சூடாக வந்து குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் வாட்டர் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப 7:30 என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 ஸ்கிப்பிங், அப்புறம் வந்து ஜம்பிங் ஜாக் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆவேன். ஏன்னா வந்து நம்ம எந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரெஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கணும், குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். இது பண்ணிங்கன்னா தான், ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் கரெக்டாக ஆகும். இது பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலைலாம் இருக்குது. கம்பல்சரி 9 o'clock தான் நான் vlog கண்டினியூ பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாலாம் போயிட்ட பிறகு ஒரு பக்கம் தண்ணி போட்டிருக்கேன், ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கு, அரிசி ஊற வச்சுருக்கேன். என்ன டிஷ் பண்ணுறதுன்னு தெரியல, ஐடியா இல்லை. நான் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் போய் என்னுடைய டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு வழியாக குளிச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறாங்க. வேன் வர டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷேக் போகிறோம். வேன் வந்துச்சு பாருமா. பாப்பாலாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இப்போ ரித்வின் குளிக்க வச்சு கூட்டுன்னு வந்து ரெடி பண்ணி விட்ருக்கேன். சமத்தா இது எதுக்காக இந்த மாதிரி சமத்தா சப்பங்கால் போட்டு உட்காந்துட்ருக்கானா, பொம்மை வை மம்மி, பொம்மை கொடுங்க அப்படி தானே கேட்ட.
பொம்மை வேணாவா? வேணுமா வேணாவா செல்லம்? வேணுமா? பூவா சாப்பிட்றது பொம்மை வேணுமா? மார்னிங்கில் மட்டும் ஒரு வேளை ஃபோன் கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்லாம். சரியா? வெளியே போட்டிக்குள்ளே போயிட்டு காக்கா ஓட்டிக்கிட்டே சாப்பிட்ணும். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் பேசுங்களாம்மா. ஹலோ சொல்லு. என்னடி தாங்க அழகாக இருக்க பற்றியா? பொட்டில் வச்சுன்னு கழிச்சு விட்ருக்க பொட்டு. மம்மி அழகுல அழகாக வச்சு விட்டேன். ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து ரித்வினுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன். இப்போ தான் கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குது. அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் துணி போட்டு இங்கே கொஞ்சம் துணி இருக்குது, அதை மடித்து வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். தலை ஈரமாக இருக்குது. நேற்று ஏர் வாஷ் பண்ணேன், இன்றைக்கி ஏர் வாஷ் பண்ணேன். நேற்று ஆயில் வச்சுருந்தா லைவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டு இது நல்லா காயிட்டேன் ஒரு பக்கம். இவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் துணி போடணும். அப்புறம் வீடெல்லாம் பெருக்கணும். ஒரு முறை பெருக்கிட்டு வழுக்கேற்றலான்னு இருக்கேன். கரெக்டாக 9:15 ஆகுது. 9:35க்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கீரை கிள்ளணும். நேற்று கீரை எடுத்து வச்சுருந்தேன், வெளியே வச்சுருக்கேன். அது கூலிங் போன பிறகு கீரை கிள்ளி பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. வெண்டைக்காய் ரைஸ் பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி கேட்டாங்க. காலையில் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, மஷ்ரூம் கிரேவியே கிடைக்கல. அதனால் பன்னீர் வாங்கிட்டு வந்தாங்க. டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து சப்பாத்தி செய்ய முடியாதுன்ட்டு கோவமாக போனாங்க பாப்பா. அவங்க வந்த பிறகு நாளைக்கு செய்கிறம்மா அப்படின்னு இருக்கேன். இல்லை ஏன்னா சின்னவளுக்கு லீவு, அவளுக்கு குட்டி பொண்ணுக்கு. இல்லை ஸ்கூல் போக சொல்ல தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பண்ணாங்க. சரி ஓகே பட்டு 2 பேருமே கோஆப்ரேஷன் பண்ணுங்க, மண்டே கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கேன். நாளைக்கு சண்டேனா எங்கன்னா போய் சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கோம். மஷ்ரூம் கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். பன்னீர் கேட்டாங்க. ரியாஸ்டிக் வந்து கோல்டு, இதுவும் கொஞ்சம் கோல்டு ஆகும், அதனால் நான் பன்னீர் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஈவினிங் அதை வச்சு எதனா கேட்பாங்க கண்டிப்பாக. அதுமாதிரி எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே டெய்லியுமே காக்கா கத்திகிட்டே இருக்குது. ஒரு 10 மணி ஆனால் கரெக்டாக உள்ளே வந்து கத்திகிட்டே இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரித்வினுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு உங்களை பண்ணுறேன். ஓகேவா? அவன் ஏதோ சொல்கிறான். என்னாச்சு? எப்போ ஃபோன் கொடுப்பா மம்மி, எப்போ ஃபோனு கொடுப்பீங்கல்ல, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நான் சேட்டை பண்ணுறான் பாரு. என்ன ரித்வின் என்னாச்சு ரித்வின்? திடீர் சர்ப்ரைஸாக வந்து அம்மா வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வராங்களேன்னு பார்த்தா பையோட களி செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. நான் மதியம் தான் சாப்பிடுவேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இதோட மதியம் தான். மதியம் சாப்பிட சொல்ல காட்டுறேன். சாப்பிடலாவா? அம்மா எடுத்து குத்திச்சா பவுலு? என்ன சொல்கிறாங்க அப்படியே ரிப்பீட். இங்கே வா சொல்லு. அப்படியா? சாப்பிடுதா? வெரி குட் வெரி குட். சாப்பிடலாமா? நெல்லு இது வெளியே வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சிட்டேன். களி அது ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குட்டி பையன் நல்லா தூக்கம் வந்துடுச்சு. இப்போ தான் தூங்கினாரு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு தூங்கி. நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு வந்து கடலை உருண்டை வாங்கிட்டு வந்தாங்க, அது ஒன்று சாப்பிட்டேன் ஸ்வீட்டுக்கு. நேற்று ஸ்வீட்டுக்கு ஏதோ ஒன்று ஹெல்தி ஸ்நாக்ஸாக தான் ஏதோ நேற்றும் சாப்பிட்டேன். இது ஒன்று தான் டெய்லியும் மதியத்தில் மட்டும் எடுத்துக்கிறது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியே இப்போ தான் போயிட்டு வந்தோம். இவர் நான் தம்பி எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து அவன் தூங்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். தண்ணியே குடிக்கல, வெளியே போனதுனால தண்ணியே குடிக்கல. எல்லா ஃபேமிலியோடு போயிட்டு இப்போ தான் வந்தோம். பாப்பா வந்துடுவாங்க, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுவாங்க. சரி வீடியோ எடுத்து எண்டிங் வீடியோவே எடுக்கல, அதனால் சொல்லிட்டு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஃபோன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். இதுக்கப்புறம் வந்து இது ஷார்ட்டாக தான் முடியும் இந்த வீடியோ. நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 500 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதோட ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். நேற்றோட வெயிட்டும் இன்றைக்கி மார்னிங் எடுத்த வெயிட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நான் வந்து ஜிஞ்சர் வாட்டர் ரெடி பண்ணி நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். டே ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக 6 மணி வரைக்கும் நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். 7:30க்கு வந்து டின்னர் எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். பாப்பாக்கும் 7:30க்குள்ளே கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.